கையெழுத்த போடு. சார் 2 நாள்ல வெளியே கொண்டு வந்துருவீங்கன்னு நீங்க சொன்னதை நம்பிதானே ஜட்ஜையா கிட்ட நான் கார் ஓட்டத்தை ஒத்துக்கிட்டேன். இப்படி என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்களே சார். அது பத்தாதுன்னு இப்ப மொத்த பழி ஏத்துக்க சொல்லி வாக்குமூலம் வாங்குறதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா சார்? சொல்லுங்க சார். இதை நான் ஏத்துக்கிட்டா காலம் முழுக்க ஜெயிலே கிடக்கணுமே சார். நான் ஜெயில இருக்கிறது கூட பரவாயில்ல, நீங்க வெறும் கொலை பழியை மட்டும் ஏத்துக்க சொல்லல சார். ஒரு பொண்ணோட வாழ்க்கை நான் சீரழிச்சிட்டேன்னு சொல்ல சொல்றீங்க. எப்படி சார் முடியும்? காலாகாலத்துக்கு தீராத பழி வந்து சேராதா? யோ, நீ அந்த பொண்ணை கெடுக்கல, அப்புறம் எதுக்கு உனக்கு பழி வந்து சேருது? பணம் வருதியா? பணம் அதுவும் 1-2 இல்ல, உன் வாழ்க்கையில கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கோடி கணக்கில் பணம் வருது. எத்தனை கோடி வந்தாலும் நான் ஜெயில தானே சார் கிடக்கணும். நான் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். ஊரே இப்ப தப்பாதான் சார் பேசிட்டு இருக்கு. நான் பொம்பளை புள்ள பெத்தவ, அதோட வாழ்க்கை என்ன சார் ஆகும்? தாயா பார்க்க வேண்டிய என் பிள்ளையோட தாய் மாமனே என்ன தப்பா பேசி என் பொண்ணை வீட்டை விட்டு தோத்தினா சார். அனாதை அன்னைக்குது சார் என் பொண்ணு. அதுக்குதான் பணம். நீ இன்னும் 7 ஜென்மத்துக்கு ஓடி உழைச்சாலும் இவ்வளவு பணத்தை உன் பிள்ளைக்கு சம்பாதிச்சு கொடுக்க முடியுமா? ஆனா அந்த பொண்ணை கெடுத்து கொன்னது நான் தான் போடுற ஒரே கையெழுத்து உன் பொண்ணு தலையெழுத்தையே மாத்த போகுது. நீ கையெழுத்த போட்டுட்டு உழைக்கிற வழிய பாப்பியா? அதை விட்டுட்டு புலம்பிட்டு இருக்க? வேணாம் சார். ஒரு பொண்ணோட சாவை வச்சு சம்பாதிச்சு என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாதுறது அசிங்க சார். அன்னன்னைக்கு ஓடி உழைச்சு கஞ்சி குடிச்சா நிம்மதியா குடிச்சா போதும் சார். என் பொண்ணுக்கு அது காசு படலாம் வேண்டாம், புண்ணியத்தை சேர்த்து வச்சா போதும். நான் வண்டி போட்டல, அந்த பொண்ணோட சாவுக்கு நான் காரணம் இல்லைன்னு ஜட்ஜியா கிட்ட சொல்லி எப்படியாவது என்ன வெளியே கொண்டு வந்திருக்கேன் சார். உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும் சார். புண்ணியத்தெல்லாம் நீயே வச்சுக்கடா. டேய், எங்களுக்கு கோழி தான் வேணும். அந்த கோழியை வச்சு பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் எப்படி மாத்திக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். டேய், உழைக்க தெரியாத பையல கழுத்து போடுறான். ஊருக்குள்ள யாரு சத்தலாம் அதை வச்சு காசு பார்க்கணும்னு நினைக்கிற பொணந்து நீ கழுகுங்கடா நீங்களா. டேய், அவரா இருக்கிறதால உங்ககிட்ட பொறுமையா மரியாதையா கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்ப நீ கையெழுத்து மட்டும் போடல, அவனை உன்னை தொலைச்சு கட்டிடுவ சொல்லிட்டேன். ஒழுங்கா கையெழுத்து போட்டா குறைஞ்சபட்சமா என்ன தண்டனையோ அதை வாங்கி கொடுப்போம். இல்ல நீ ஜென்மத்துக்கும் வெளி உலகத்தையே பார்க்க முடியாது. பொண்ணையும் நாங்க சும்மா விட மாட்டோம். ஐயா ஐயா, என் பொண்ணு வாழ்க்கை இது பண்ணிடாதுங்க ஐயா. தாய் இல்லாத பொண்ணுயா. சத்தமா பேச கூட தாங்க மாட்டாயா. என் சாமி ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. அப்ப ஒழுங்கா கையெழுத்து போடு. அப்படியே நான் கையெழுத்து போட்டாலும் என் புள்ள வாழ்க்கை தான் சார் சீரடியும். எந்த குடும்ப கஷ்டத்துக்கு அந்த பொண்ணு வேலைக்கு வந்துச்சோ பாவம் அந்த பொண்ணு வாழ்க்கையை சீரடிச்சு கொண்டு என் முதலாளி பையெல்லாம் அந்த உலகத்துல உயிரோட இருக்கும் பொழுது என் பொண்ணு எப்படி சார் தனியா வாழ்வா? முதலாளி தான் அடிக்கிறார். சொல்லுங்கய்யா. என்னையா ஏசி, என்ன சொல்றான் பாஸ்கர்? கையெழுத்து போட்டானா இல்லையா? இன்னும் இல்லைங்கய்யா, பேசிக்கிட்டு இருக்கோம். என்னங்கய்யா, இத்தனை வருஷம் உங்ககிட்ட வேலை பார்த்திருக்கான், பணத்தோட அருமை தெரியாத பையலா இருக்கானுங்கய்யா. உனக்கு தான் என் விவரம் புரியல. பணத்தோட அருமை தெரியாதவன தான்யா என்னைக்கும் நமக்கு கீழே வச்சிருக்கணும். பணத்தோட அருமை தெரிஞ்சிட்டா அவன் உன் இடத்துக்கோ என் இடத்துக்கோ வந்துருவாயா. சரிதாங்கய்யா, இவங்கிட்ட நான் பேசுறதை விட நீங்க பேசுனதா சரியா இருக்கும். நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், பேசுங்க.
டேய் பேசுடா. பாஸ்கரா, நான் ஐயா பேசுறேன்டா. கேக்குதா பாஸ்கரா? கேக்குது ஐயா. ஐயா, எனக்கு என் பிள்ளைக்கும் தெய்வமே நீங்க தான் நினைச்சேன். நீங்க இப்படி எங்க வாழ்க்கை அடிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லையா. இப்படி சோதனைக்கு ஆளாக்கிட்டீங்களா ஐயா. பாஸ்கரா, தெய்வம்னா சோதிக்கு தாண்டா செய்யும். ஆனா இந்த சோதனையோட முடிவு எப்பவுமே நன்மையில தாண்டா முடியும். எதுயா நன்மை? என்னையா நன்மை இருக்கீங்க? எங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிருமே ஐயா. டேய், அது எப்படிடா முடியும்? அதுவும் என்ன மீறி? டேய், நான் இருக்கும்போது அப்படியே உன்னை விட்டுருவனா? டேய், நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானடா? நம்பினே, உங்களையே நீங்க கை காட்ட இந்த மக்களையும் முழுசா நம்பினே. என்ன இப்படி நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டீங்களா ஐயா? டேய், நானும் பார்த்துட்டே இருக்கேன். என் பேச்ச மீறி பேசிக்கிட்டே இருக்க. நீ ஆயுசு முழுக்க டிரைவரா இருந்து சம்பாதிக்கிறத விட 100 மடங்கு பணத்தை உன் பொண்ணு பேர்ல நான் போடுறேன்டா. இதை விட உனக்கு வேற என்னடா வேணும்? பாசம் வேணும் ஐயா. என் பொண்ணு என் மேல வச்சுக்கிற பாசம் வேணும். அவளுக்கு நான் கொடுக்கிற பாசம் வேணும். அவளை என் கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு அவளை பாதுகாப்பா பாத்துக்கணும். அந்த பாதுகாப்பு வேணும், பாசம் வேணும். என் பொண்ணு பணத்துக்குள்ள ஆசைப்படுறவ இல்ல. பெத்த தாய் இல்லாம இந்த தகப்பனோட பாசத்துல வளர்ந்தவ. எவ்வளவு கோடி நீங்க கொட்டி கொடுத்தாலும் பாசத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? என் பொண்ணுக்கு அப்பா, அம்மா, ஃப்ரெண்டு எல்லாமே நான் தானே. உங்க பணத்தால அவ்வளவு சந்தோஷமா பாத்துக்க முடியாது. என்ன விடுங்க, நான் என் பொண்ணுகிட்ட போகணும். யோ ஏசி, சொல்லுங்கய்யா. இவன் பேசி எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாயா? உன்னால எப்படி கையெழுத்து வாங்க முடியுமோ நீ அப்படி வாங்கு. ஆனா கையெழுத்த நீ வாங்கணும். வாங்குறேங்கய்யா. போன அவன் கிட்ட குடியா. டேய் பாஸ்கரா, நீ உன் பொண்ணு கிட்ட பாத்த காட்டணும்னா நீயோ இல்ல உன் பொண்ணு உயிரோடு இருக்கணும்ல. ஐயா ஐயா ஐயா, ஒழுங்கா கையெழுத்த போடு. இல்ல ஐயா. இப்ப நீ கையெழுத்து போட போறியா இல்லையா? இல்ல, நான் போட மாட்டேன். நான் கையெழுத்துல போட மாட்டேன். போட மாட்டேன். போடா, கையெழுத்த போடு. போடா, ஓடுறல, கையெழுத்த போடு. போடா, போட மாட்டியா? போடு, ஓடுறல, போடு. டேய், போடுறா. டேய், ஓடுறல, கையெழுத்து போடுறா. ஓடுன்னு சொல்றல. கையெழுத்து போடலன்னா உன்னை சும்மா விட மாட்டோம். போடுறா, போடுறியா கையை உடைச்சிருவான். போடு, போடுறா, சாவடிச்சிருவான் உன்னை. போடுறா, போடு.